So hi, hello people. Welcome back to a new video of Mati Karan Show. ஸோ இந்த வீடியோவை நான் எப்படி கொண்டு போகலான்னு பார்த்தேன் அப்படின்னா ரெண்டு விஷயத்த வந்து பேசலாம் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் லாஸ்ட் மந்த் ஜூன் ஒரு பெரிய ஸ்டேட் பாடி பில்டிங் ஷோவில் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், பிளேசிங், ரிசல்ட் அண்ட் நிறைய நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மூமெண்ட் எல்லாம் வந்து நடந்துச்சு. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், நிறைய தப்பும் பண்ணேன். அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டைம் எப்படி வந்து பெர்ஃபெக்ட் ஆகுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன். அண்ட் நிறைய பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் வந்து மீட் பண்ணேன். அவங்களும் வந்து எனக்கு ஒரு 4-5 வார்த்தை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஓவராலாக கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு. அண்ட் இன்னொரு விஷயம் எதை பற்றி பேசணும், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து காரணமாக இருந்த என்னோட சப்போர்ட்டிவ் சிஸ்டம், என்னோட கம்பெனியோட மேனேஜர் அண்ட் டிஎல், இவங்கெல்லாம் வந்து என்னை எவ்வளோக்கு எவ்வளோ என்கரேஜ் பண்ணி சப்போர்ட்டிவாக இருந்தாங்க கடைசி வரைக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். பட் இது எல்லாத்தையுமே சொல்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 10 to 12 minutes எனக்கு பத்தாது. ஸோ அதனால நான் ரெண்டாவது சொன்ன ஒரு விஷயம், ஸோ அதை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் டைட்டில் பார்த்த மாதிரி லைஃப் ஆஃப் பிபி எம்ப்ளாயி பார்த்து இதுக்கு ரெலவெண்ட்டாக தான் நான் கொண்டு போக போகிறேன். சரியா? ஸோ வந்து அது சும்மா வந்து வெயிட் எல்லாம் வந்து கிடையாது. ரைட்? ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ண போறீங்கனாலோ, இல்லைனா வந்து ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து மாற போறீங்கனாலோ கற்றுப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க. ஓகே ஃபைன், ஸோ இந்த மாதிரியும் இருக்கு. ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி இருந்தால் எந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னு யூ ஹேவ் சம் ஐடியா. அந்த மைண்ட் செட்டில் பாருங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நானும் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியுமோ, நிறைய விஷயங்களை வந்து சொல்ல முடியுமோ, எக்ஸாஜரேட் பண்ணாமல் சொல்ல பார்க்குறேன். ஃபைன். ஸோ இப்போ June 16 காம்படிஷன் ஷோ சண்டே முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இந்த ஷோ வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என் கம்பெனியில் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து நான் லீவ் கேட்டேன். ஓகேவா? பிகாஸ் லாஸ்ட் மினிட்ல சொன்னால் அதுக்கு ஒரு நோட்டீஸாக சொல்லுவாங்க, இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு லீவ் கேட்டேன். அவங்களும் ஓகே ஃபைன்னு சொல்லிட்டாங்க. லீவ் எப்போ கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14th ஃப்ரைடே வந்து கேட்டிருந்தேன். இப்போ June 1st வீக்குள்ளே போகிறோம். சரியா? இப்போ இங்கேயே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஆஸ் அன் இண்டிவிஜுவல் என்ன எடுத்துக்கிட்டீங்க இந்த கம்பெனியில் அப்படின்னா, ஒரு ஒரு 1.5 yearsக்கு மேலே வந்து நான் சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து வேண்டாம், இந்த டாபிக் அதெல்லாம் வந்து தேவையில்லாது. ஸோ இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு மேலே சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் கம்பெனி ஜாயின் பண்ண டேட்ல இருந்து இப்போ வரைக்கும் டேபிள் டாப் 3ல வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தது. லைக் மேக்ஸிமம் வந்து மெயின்டைன் பண்ண தான் பார்ப்பேன். அது இருக்கு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோ ஆஃப் கிடையாது. பிகாஸ் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ற ஒரு ஒரு வேலைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி பெய்ட் எக்ஸ்ட்ரா. ஓகேவா? இந்த நேம் ஆஃப் இன்சென்டிவ். ஸோ அந்த இன்சென்டிவ்ன்ற ஒரு விஷயத்துக்காக ப்ளஸ் அந்த 3000 4000 வந்து எனக்கு வந்துச்சு அப்படின்னா என்னோட பாடி பில்டிங் ஸ்போர்ட்டுக்கு வந்து லைக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், நான் முன்னாடி வீடியோஸில் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ண முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பெர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ண தான் வந்து பார்த்தேன். அது ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் வந்து டாப்ல இருந்தே தவிர சத்தியமாக கம்பெனிக்காகலாம் வந்து கிடையாது. அண்ட் செல்ஃப் எஸ்டீம்காகன்னு வச்சுக்கலாமே. கம்பெனிக்குள்ள நம்ம பேரை சொன்னோம்னா ஓகே வந்த பையனா, ஓகே ஃபைன், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவானே, மீன் லைக் ஓஹோன்னு உங்களை சொல்ல தரல, பட் ஓகே ஹீஸ் அ டீசன்ட் பெர்ஃபார்மர், அந்த அளவுக்காவது வந்து பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு என்னோட மைண்ட் செட்ல நம்ம மோஸ்டா நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருப்போம். பட் என்ன, சில பேர் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. நான் ஒர்க் பண்றதே வந்து அதுக்காக தான் வச்சுக்கோங்களேன். லைக் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அதுவும் தான் ஒரு காரணம். சரியா? ஃபைன். இப்போ இந்த ஃபுல் ஸ்டாப் எடுத்துட்டு கண்டினியூ பண்றேன். June 1st வீக் வந்து வருது. ஸோ நான் என்னோட டிஎல் கிட்ட வந்து என்ன கேட்குறேன், இந்த மாதிரி மேனேஜர் கூட வந்து ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு. வாஸ் லைக் ஓகே ஃபைன், அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு. என்ன ரீசன்ல எதுவும் கேட்கல, நானும் வந்து சொல்லிட்டேன் முன்னாடியே பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் தான், பர்சனல் இஷ்யூலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு June 2nd 3rd, அதுதான் மண்டே நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ காலும் வந்து அரேஞ்ச் பண்றாங்க. ஸோ என் மேனேஜர் கிட்ட நான் மெயினாக என்ன கன்வே பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுதான், எனக்கு பாடி பில்டிங் ஷோ வருது, 16th வருது. ஸோ ஐ ஒன்ட் பி ஏபிள் டு கான்சன்ட்ரேட் ஆன் போத் மை ஸ்போர்ட் அண்ட் ஒர்க். ஓகேவா? ஸோ அதனால என்னோட 100% ஃபோக்கஸ் வந்து இப்போ கொஞ்சம் நாளைக்கு வந்து நான் என்னோட அடுத்த வர காம்படிஷன்ல தான் வந்து நான் போட போறேன். ஸோ அதனால பர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம்
என்னோட ஸ்கோர் மேபி அப் அண்ட் டவுன் வேரி ஆச்சுன்னா டிசப்பாயிண்ட் ஆகிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் பிக்கப் பண்ணிப்பேன். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் இதை தான் வந்து நான் கன்வே பண்ணேன். அண்ட் இதெல்லாம் கன்வே பண்ணணும்னு நினச்சேன், பண்ணியாச்சு. ஷி வாஸ் லைக் ஓகே ஃபைன், லீவ் ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. சொன்னேன் ஓகே, நான் அந்த மாதிரி ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் லீவ் வேணும் அப்படின்னு. பட் ஸ்டில் காம்படிஷன் அந்த டேக்கு அப்புறம் வந்து எனக்கு லீவ் தரேன்னா இந்த மாதிரி டிஎல் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். இட் வாஸ் லைக் ஓகே ஃபைன், அவ்வளோதான். அந்த கால் அப்பயே முடிஞ்சிருச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் வீக் ஓகே ஃபைன், நார்மலாக போச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம், அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேற டிஎல், அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து வேற டிஎல் மாற்றிருக்கும், ரைட்டா மென்ஷன். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஸ்மூத்தாக போயிடுச்சு. ஸோ செகண்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஓகே ஃபைன் முடிஞ்சுச்சு. செகண்ட் டே விச் இஸ் டியூஸ்டே ஓகே ஃபைன். வெனஸ்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரெஷர் போட ஆரம்பிச்சாங்க, ஓகே. தேர்ஸ்டே நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷருக்கு மேலே ப்ரெஷர், லைக் எனக்கு மட்டும்தான் வந்து வேலை அசைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, என்னது இது, லைக் நான் மட்டும்தான் வந்து இருக்கேன்னு நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்களா? பிகாஸ் அந்த அத்தனை பேர் இருக்கும் போது இவங்க எனக்கு மட்டுமே வந்து வேலையை சொல்லும் போது அத்தனை பேர்னா என்ன, அதாவது ஒரு ப்ராடக்ட்ல வந்து ஒரு 2-3 பேர் கிட்ட இருப்பாங்க, ஓகேவா? ஐ மீன் லைக் போதும், அத்தனை பேர் வந்து ஐ மீன் அந்த 2 பேர் வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி தான் இருக்கும் அந்த ப்ராடக்ட். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, 2 பேருக்குமே வந்து பிரிச்சு கொடுக்காம எனக்கு மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருந்ததுக்கு எனக்கு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுச்சு. பிகாஸ் டயட்ல இருக்கணும் அண்ட் அவ்வளோதான். இப்போ ஒரு 3 நாள் காம்படிஷன், கார்ப்ஸ் எதுவுமே எடுத்துருக்க மாட்டோம், ரைஸ் அப்படியே கட் பண்ணியிருக்கோம், ப்ரோட்டீன் லெவலும் வந்து கொஞ்சம் அப்படியே மாடரேட்டாக போயிட்டு இருக்கும், வாட்டர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் இவங்களும் வந்து ப்ரெஷர் போட ஆரம்பிச்சாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அண்ட் ஐ மீன் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெஷர் போட ஆரம்பிச்சது என்னோட டிஎல் தான். அண்ட் யூஸ்வலாக மேனேஜர் வந்து யாருக்கும் அவ்வளோ அசைன் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. ஸோ இன்கேஸ் என்கிட்டயுமே ஏதாச்சும் ஒரு டாஸ்க் சொல்கிறாங்கன்னா பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணுவோம், ஒரு 2 வேலை சொல்லுவாங்க, அவ்வளோதான் முடிச்சுப்பாங்க. ஸோ நான் வந்து ஃப்ரைடே லீவ் எடுக்கிறேன்னு தெரிஞ்சு 2 பேரும் வந்து அவங்களுக்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃபைன், டிஎல் நீ அதிகமாக தெரியா, இல்லைனா மேனேஜர் நான் அதிகமாக தரேன், பார்த்துக்கலாம், இந்த பையனுக்கு வேலை மாறி மாறி அடிச்சுக்கிட்டு வேலை தர மாதிரி இருந்துச்சு. என்னால் அதை ஹேண்டிலே பண்ண முடியல லிட்டரலாக. அதாவது அந்த சுச்சுவேஷன்ல வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஓகே ஃபைன், எனக்கு எப்படா வந்து 3 மணி ஆகும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். அண்ட் 3 மணி ஆச்சு. 3 மணிக்கு அப்புறமும் வந்து டிஎல் என்ன கேட்குறாங்கன்னா அவங்களுடைய கரண்ட் இந்த மாதிரி ஒரு 1 hour வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. லைக் என்னங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் நான் வந்து இந்த மாதிரி லீவ் வந்து அடுத்த நாள் கேட்டிருந்தேன், அது எதுக்குன்னா மெயினாக காம்படிஷனுக்கு தான். எதுவுமே வந்து என்னால் இப்போ இந்த மாதிரிலாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஷி வாஸ் லைக் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்களுக்கு தெரியும் நான் எப்படியும் வந்து நோ சொல்ல போகிறேன் அப்படின்னு, பட் இருந்தாலுமே வந்து கேட்க வேண்டியது. சரியா, இது வந்து எப்படி சொல்றது, எனக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் மாதிரி ஆக்ட் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி டாப் 3ல இருக்கு, சரியா? இப்போ நீங்க வந்து ஒரு டிஎல்லா வந்து உங்களை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ டாப் 3ல நான் இருக்கேன். அண்ட் டேபிள் சார்ட் கீழே லைக் லாஸ்ட் பிளேஸ்ல ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் வந்து என்னோட இன்னொரு பார்ட்னர் வச்சுக்கோங்களேன் அந்த ப்ராடக்ட்ல. இப்போ நாங்கள் 2 பேர் வேலை செய்யறோம், ஓகே. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அங்க என்னெல்லாம் டாஸ்க் இருக்கோ கம்ப்ளீட் பண்ணிட்டே இருப்பேன், ஓகே ஃபைன். அதனால தான் மேலே இருக்கேன் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அண்ட் அவங்க கீழே இருக்கிறதுக்கு ரீசன் ப்ராப்பராக லைக் என்ன வேணாலும் இருக்கலாம், வேலை வந்து ஒழுங்காக செய்ய முடியாமல் இருக்கலாம், வேலை செய்ய தெரியாமல் இருக்கலாம், ஆர் வேணும்ட்டே வந்து ஓபி அடிக்கிறதா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ஓகேவா? ஸோ ஆஸ் அ நீங்கள் ஆஸ் அ டிஎல் என்ன பண்ணுவீங்க? ஸோ நான் என்ன கேட்டீங்க அப்படின்னா பர்சனலாக பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லை. ஸோ கீழே இருக்கிறவங்க ஸ்கோரும் வந்து இம்ப்ரூவ் ஆகும், எனக்கு வேலையும் முடியணும், சரியா? ஸோ அதனால கீழே இருக்கிறவங்கள தான் வந்து வேலை வந்து மோஸ்ட்டாக நான் அசைன் பண்ணுவேன். ஆர் இஃப் ஐ ஃபீல் தட் அவங்க வந்து ப்ரெஷர் ஆகுறாங்க, ஸோ ஓவர்லோட் பண்ணுறோம் அவங்கன்னா 2 பேருக்கும் வந்து ஹாஃப் ஆஃப் வந்து பிரித்து கொடுக்க ட்ரை பண்ணுவேன், சரியா? அதை வந்து மேலே இருக்கிறவனை வந்து ஒரு சப்போர்ட்டிவாக வந்து யூஸ் பண்ணியே தவிர அவனை மெயின் சோர்ஸாக வந்து நான் எப்போவும் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். பிகாஸ் அவனை வந்து நம்ம ரொம்ப ப்ரெஷர் போட்டோம்னா அங்கே அவன் தடுமாடிடுவான், சரியா? ஸோ இதுதான் வந்து
எனக்கு என் மண்டைக்கு எத்தனை பேருக்கும் நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். அண்ட் இது ஒரு சிம்பிள் விஷயம். இது இந்த மாதிரி கொண்டு போனாலே வந்து ஆஹ், யாருமே ஒன்று கீழே இருக்க மாட்டாங்க. அதாவது ரெட் லைன்ல வந்து இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் ஒரு கிரீன்லயாச்சும் இருப்பாங்க. இவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த நாள்ல வந்து ப்ரெஷர் என் மேல போடவும் எனக்கு ஒரு மாதிரி ஆஹ், எப்படி சொல்றது, இவங்க மேல இருந்த மரியாதையே போயிடுச்சு. ஸோ எப்பவுமே உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ணுங்க. நீங்க உங்களோட 100% கொடுத்து மேல இருந்தாலும் சரி, உங்களோட 100% கொடுத்து ஒரு விஷயத்த கத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்தாலும் சரி, எப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து உங்களை ரிமீட் அடிக்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. சரி, அவங்களோட ஸ்கில்லை ஃபுல்லா புளிச்சு எடுத்து உங்களோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் வரைக்கும் உங்களை ரீச் பண்ண வச்சு கம்மியான பேர்லேயே தான் வந்து இவங்க மெயின்டைன் பண்ணுவாங்களே தவிர உங்களுக்கு ப்ராப்பர் ரெப்புடேஷன் இருக்காது. உங்களை வந்து டிஃப்ரெண்டாலாம் வந்து ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? மேலே இருக்கிறது கீழே இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஆக்சுவலாக வந்து ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. சில கம்பெனிஸ்ல, எல்லா கம்பெனிஸுமே கிடையாது. அதை நீங்க போற கம்பெனியில பொறுத்து. அதை நீங்க போனீங்க ஒரு 6 to அகெயின் ஒரு 1 இயர் கிட்ட இருந்தீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் அவுட். ஓகேவா? அது பெரிய டீல் கிடையாது. ஒரு விஷயம் வேல்யூபலா இருக்கு உங்களுக்கு, நீங்க எக்ஸ்ட்ராவா வந்து ஒர்க் பண்ணி உங்களுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா டெஃபினெட்லி கோ ஃபார் இட். பிகாஸ் இதை வந்து நான் கம்பெனிக்காக பண்ண சொல்ல, உங்களுக்காக ஒரு விஷயம் வந்து ஸோ நீங்க பண்ண போறீங்க. அண்ட் முக்கியமா வந்து நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றீங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து உங்க கம்பெனில உங்களுக்கு தராங்க அப்படின்னா ஜஸ்ட் ரிமெம்பர் ஒன் திங். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நேர்ல நம்மளை ஃபேஸ் பண்ணி சொல்றதுக்கு தயங்குவாங்க. பிகாஸ் அது அவங்களுக்கே தெரியும் தட்ஸ் அன்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? பட் ஆனா கால்னா அப்படி கிடையாது. அது அன்ஃபேரா இருந்தாலுமே வந்து ஈஸியா வந்து அப்படியே துப்பிடலாம் ஒருத்தவங்க மேல. ஸோ அதனால பி அவேர் ஆஃப் தட். அது வந்து எப்பவுமே வந்து ஒரு விஷயம் ஓவர்லோட் இல்லைன்னா வந்து ஓவர் ப்ரெஷரா நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா அது வந்து நோன்னு சொல்லிடுங்க. பிகாஸ் அதுல வந்து சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. அண்ட் அவங்களுக்கே வந்து தெரியும். அது வந்து அவங்க வந்து இட்ஸ் லைக் ட்ரம்ப் கார்டு போடுறது. ஆஹ் சரி, ஓகே, பையன் ஓகே சொன்னான்னா அது வந்து நமக்கு ப்ளஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கேட்குற ஒரு விஷயம் தானே தவிர, இந்த பையன் தான் எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு மேனேஜர்ஸா இருக்கட்டும், டிஎல்ஸா இருக்கட்டும் வந்து டெஃபினட்டா கேட்க போறது கிடையாது. பிகாஸ் நீங்க இல்லைன்னா ஆப்வியஸா அவங்க வேற ஒரு ஆப்ஷன், வேற ஒருத்தவங்களை தேடி போய் தான் ஆகணும். சரியா? ஸோ ஓவர் ப்ரெஷரா ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, பண்ணாதீங்க. ரைட், ஃபைன். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன். அண்ட் அகைன் நான் என்னோட காம்படிஷனை பற்றி அந்த வீடியோ வந்து நான் இன்னொரு நாள் நான் கூட பார்க்குறேன். ஸோ until then, signing off your mighty character.